காலை வேளையில் வழக்கம் போல வருண் அவனது வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான். அப்போது, "ஏய் நித்யா, அந்த ஷர்ட் எடுத்து கொடு" என்று வருண் கேட்க, அதற்கு நித்யா எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். இதை கவனித்த வருண், "ஏய், நான் உன்கிட்ட தாண்டி கேட்குறேன்" என்று கேட்க, அவளோ அதற்கும் பதில் ஏதும் சொல்லாமல் அந்த அறையிலிருந்து வெளியே சென்று விட்டாள். இதை பார்த்த வருண், நித்யா நேற்று நடந்த சண்டையால் தான் இப்படி கோபமாக இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான். சட்டை இல்லாமல் கீழே பேண்ட் மட்டும் அணிந்தவாறு வெளியே வந்த வருண், சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்த நித்யாவை கவனித்தான். அங்கு சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சமையல் அறையில் நுழைந்தவன் சட்டென்று நித்யாவை பின்னிருந்து அணைத்து கொண்டான். பயந்து போன நித்யாவும் வருணின் கையை தட்டிவிட முயன்றாள். அப்போது அவளை இன்னும் இறுக்கமாக அடைத்தபடி, "ஏண்டி பொண்டாட்டி, புருஷன் மேல இன்னும் கோபம் போகலையா?" என்று வருண் கேட்க, அதற்கு அவள் கோபத்துடன், "என்னை விடுங்க, போய் ஆஃபீஸ்க்கு கிளம்புற வேலையை பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு" என்று கூறி வருணின் கையை தன் இடையில் இருந்து விடுவித்தாள். பிறகு வருண் சாப்பிட அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு திட்டத்தை யோசித்தான். "ஏய் பொண்டாட்டி, நேற்று பைக்கில் வரும்போது கையில் லேசாக அடிபட்டுடுச்சுடி, எரிச்சல் தாங்க முடியல, என்னால் சாப்பாடு கூட கை வைக்க முடியலடி, அதனால் நீ எனக்கு ஊட்டி விட" என்று நித்யாவிடம் கேட்க, "ஓ அப்படியா, கையில் தானே சாப்பாட்டை தொட முடியாது, ஒரு நிமிஷம் இருங்க" என்று வேகமாக சமையலறையினுள் சென்று ஒரு ஸ்பூனை எடுத்து வந்தாள். "இந்தாங்க, இந்த ஸ்பூனை வச்சு சாப்பிட்டா உங்கள் கை சாப்பாட்லேயும் படாது, அதனால் கையும் எரியாது" என்று வருணிடம் கூறினாள். "ச்சே, பிளான் சொதப்பிருச்சே" என்று வருத்தம் கொண்டான் வருண். அவனிடம் நித்யா முகம் கொடுத்து கூட பேசாமல் இருப்பது வருணிற்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது. சிறிது நேரம் செல்ல இருவரும் தயாராகினர். அப்போது வருண் நித்யாவிடம், "ஏய் பொண்டாட்டி, கிளம்பிட்டியா?" என கேட்க, "எது கேட்குறீங்க?" என்றாள் நித்யா. "உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணணும்ல, வா, டைம் ஆச்சு." "ஒன்றும் தேவையில்லை, என் ஃப்ரெண்ட் அனு என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா, நான் அவ கூடயே போய்க்கிறேன், நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க" என்று கூறிவிட்டு வருணை முறைத்தபடி அங்கிருந்து புறப்பட்டாள் நித்யா. வருணும் தன் வேலைக்கு கிளம்பும் வழியில் நித்யாவை எப்படி சமாதானப்படுத்துவது என்று யோசித்தவாறே பைக்கை ஓட்டிக்கொண்டிருந்தான். இப்படியே சிறிது நேரம் கழிந்தது. இப்போது வருண் பேங்கில் தன் அறையில் உள்ள இருக்கையில் சாய்ந்தபடி அமர்ந்தவாறு நித்யாவிற்கு தன் மொபைலில் இருந்து கால் செய்தான். காதலோடு மெதுவான குரலில், "ஹே பட்டு, என்னடி பண்ணுற? எனக்கு உன்னோட நினப்பாவே இருக்குடி. எதுக்குடி என் கூட பேச மாட்டேங்கிற? என் மேலே என்ன அவ்வளோ கோவமா? உன் கோவத்தை எப்படி போக்குறதுன்னு எனக்கு தெரியும்" என்று சொல்லியவாறே ஃபோனில் முத்தம் கொடுக்க ஆரம்பித்தான். அப்போது, "ஐயோ அண்ணா, நான் அனு. நித்யா என்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிருக்கா" என்று அனு கூறியதும் வருணிற்கு தூக்கி வாரி போட்டது. சட்டென்று தன் கைகளால் அவன் தலையில் அடித்தவாறு, "அச்சோ அனு, சாரிம்மா, நான் நித்யான்னு நினச்சி அந்த மாதிரி பண்ணிட்டேன், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதம்மா" என்று வருண் சங்கடத்தில் கூற, "அண்ணா பரவாயில்லை, நான் எதுவும் தப்பாக நினச்சிக்கல, நான் தான் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஏதாச்சும் ப்ரைவேட்டாக பேசுவீங்கன்னு யோசிக்காம கால் அட்டன் பண்ணிட்டேன், சாரி அண்ணா" என்றாள் அனு. "இல்லைம்மா, பரவாயில்ல, நித்யா வந்ததும் ஃபோன் மட்டும் கொடுக்குறியா?" "அண்ணா தப்பாக எடுத்துக்காதீங்க,
கிளாஸ் ஆரம்பிக்க போகுது, இப்போ பேச முடியாது என்று அனு கூற, ஓ அப்படியாம்மா, சரி, நீ நித்யா வந்ததும் நான் கால் பண்ணுன்னு சொல்லு என்றான் வருண். ஆ கண்டிப்பாக அண்ணா, நான் சொல்கிறேன் என்று பேசிவிட்டு காலை கட் செய்தனர். நண்பனின் யோசனையும் மேலாளரின் சம்மதமும் வருணிற்கோ நித்யாவை எப்படி சமாதானப்படுத்துவது என்ற யோசனையை அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது வருணின் நண்பன் அவனுக்கு கால் செய்ய, டேய் சொல்றா என்றான் வருண். என்ன மச்சான் டல்லாக பேசுகிற, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைடா, நித்யா கூட சின்ன சண்டை, கோபத்தில் அவளை கத்திட்டேன்டா. டேய் என்னடா சொல்கிற? ஆமாண்டா, என் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கா. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், அவளை சமாதானப்படுத்தவே முடியலடா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவள் கூட பேசாமல் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கு மச்சான் என்று வருண் தன் நண்பனிடம் கவலையுடன் கூறினான். டேய் வருண், ஒரு ஐடியா, பேசாமல் நித்யாவை எங்கேயாச்சும் ஹனிமூன் கூட்டிகிட்டு போடா. கண்டிப்பாக நித்யா மனசு மாற சான்ஸ் இருக்குது என்று நண்பன் கூற, டேய் சூப்பர் ஐடியா மச்சான், உடனே ஏற்பாடு பண்ணுறேன் என்று கூறிவிட்டு காலை கட் செய்தான். அவன் நண்பன் கூறியதை பற்றி வருண் யோசித்து கொண்டிருக்க, அப்போது, என்ன வருண், பகல் கனவா? வேலை நேரத்தில் வேலையை பார்க்காம என்ன திங்க் பண்ணிகிட்ருக்க என்று கேட்டவாறே வருணின் ஏஜிஎம் அவன் அருகே நடந்து வந்தார். சார் குட் மார்னிங். மார்னிங் மார்னிங், என்ன விஷயம் சொல்லு. சார் எனக்கு ஒரு வாரம் லீவ் வேணும் என்று கூறினான் வருண். என்ன 1 வீக்கா? எதுக்குடா? அது ஒன்றும் இல்லை சார், எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் ஒரு சின்ன சண்டை, என்கிட்ட சரியாக பேசக்கூட மாட்டேங்கிறா. அதான் அவளை கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் வெக்கேஷன் போகலான்னு யோசித்தேன். ஓ ஃபேமிலி ப்ராப்ளமா? நல்ல ஐடியா தான், ஆனால் எங்கே கூட்டிகிட்டு போக போகிற? அது சார், கோவா இல்லைன்னா அந்தமான், இந்த மாதிரி எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். அட என்ன வரும் நீ, கோவா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக போனால் தான் நல்லாயிருக்கும். ஹனிமூனுக்கு எங்கேயாச்சும் குளிரான இடத்துக்கு கூட்டிகிட்டு போடா என்று அவர் ஐடியா கொடுக்க வருண் யோசித்தான். சார், நான் எங்கே போகலான்னு டிசைட் பண்ணிட்டேன், சுவிட்சர்லாந்து போகலான்னு இருக்கேன் சார். டேய் சூப்பர் சாய்ஸ், அங்கே போனதும் அவன் பொண்டாட்டிக்கு உன் மேலே இருந்த கோவெல்லாம் போய் அன்பு மழையை பொழிய ஆரம்பிச்சிடுவா. நீ போய் டிக்கெட் புக் பண்ணுற வேலையை பாரு என்று கூறிவிட்டு நகர்ந்தார். வருணும் தனது லேப்டாப்பில் டிக்கெட்களை புக் செய்ய ஆரம்பித்தான். கல்லூரி வாசலில் ஒரு லவ் பிளான். வேலையை முடித்துவிட்டு நித்யாவை பிக்கப் செய்வதற்கு காலேஜ் வாசலில் காத்து கொண்டிருந்தான் வருண். கல்லூரி நேரம் முடிய நித்யாவும் அவளது தோழி அனுவும் நடந்து வந்து கொண்டிருந்தனர். வருண் நித்யாவை பார்த்து ரசித்து கொண்டிருக்க, அதை கண்ட நித்யாவும் அவனை பார்த்தும் பார்க்காதது போல் தலையை திருப்பிக் கொண்டு நடந்து வந்தாள். ஏய் நித்யா, உன் புருஷன் உன்னை எப்படி சைட் அடிக்கிறாரு, கொஞ்சம் அங்கே பாரு என்று அனு கூற, அவர் என்னை பார்க்குறாருன்னு எனக்கு தெரியும், நீ எதுவும் கண்டுக்காத, பேசாம வா என்று கூறி நடந்து வந்தனர். அப்போது வருண் தனது பைக்கை எடுத்துக்கொண்டு நித்யாவின் அருகே வந்தான். ஏய் நித்யா, சீக்கிரம் பைக்கில் ஏறு, உனக்கு வீட்டுக்கு போன உடனே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது என்றான். இல்லை, நான் வரலை, நான் அனு கூட வீட்டுக்கு பஸ்ஸில் போய்க்கிறேன் என்றாள் நித்யா. என்ன, பஸ்ஸில் போறியா? உன் புருஷனா கூட்டிகிட்டு போக இருக்கும்போது
நீ எதுக்குடி பஸ்ஸில் போகணும்? என் பொண்டாட்டியை நான் பஸ்லலாம் அனுப்ப மாட்டேன் என்று வருண் கொஞ்சலாக பேசினான். வருண், சொன்னால் கேளுங்க, நான் பஸ்லேயே வந்துக்கிறேன், நீங்கள் போங்க என்று கோபத்தில் கூற, அப்போது அனு வருணிற்கு உதவ வேண்டும் என்று எண்ணி, நித்யா, சொல்லவே மறந்துட்டேன்டி, இன்னைக்கு என் ஆள் என்ன ஷாப்பிங் கூட்டி போகிறேன்னு சொன்னான், இப்போதான் ஞாபகம் வருது, நீ பேசாமல் வருண் கூட கிளம்பு என்று கூறினாள். வேண்டா வெறுப்பாக புலம்பிக் கொண்டே வருணின் பைக்கில் ஏறி அமர்ந்தாள் நித்யா. வருணும் பைக்கை ஸ்டார்ட் செய்தவாறு அனுவை பார்த்து கண்ணசைத்து நன்றி கூறினான். செல்லும் வழியில் நித்யாவை வருண் தனது பைக்கில் கண்ணாடி வழியை பார்த்து ரசித்து வந்தான். அதை கவனித்த நித்யா தனது முதுகுக்கு பின்னால் மறைத்து கொண்டு, முதல்ல ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க என்று கோபத்துடன் கூறினாள். சிறிது நேரம் சென்றவுடன் வருண் நித்யாவின் கைகளை பிடித்து அவனது இடையை கட்டிக்கொண்டவாறு வைக்க முயல, அவளோ கைகளை தட்டிவிட்டு பின்னே தள்ளி அமர்ந்தாள். ஓ, தள்ளி போய் உட்கார்ற, இருடி, உன்னை எப்படி என்னை கட்டிப்பிடிக்க வைக்கிறேன் பாரு என்று நினைத்தவாறே வண்டியின் வேகத்தை கூட்டி குன்றும் குழியுமாக இருக்கும் சாலையில் வண்டியை ஓட்டினான் வருண். அப்போது பைக் திடீரென ஒரு பள்ளத்தில் ஏறி இறங்க, பயத்தில் நித்யா அலறியபடி வருணின் முதுகோடு சாய்ந்து அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். வருண் தன் பிளான் சக்சஸ் ஆனதை எண்ணி சிரித்து கொண்டே பைக்கை ஓட்டினான். வீட்டிற்கு செல்லும் வரை நித்யா வருணை கட்டிக்கொண்டே சென்றாள். வீட்டிற்கு வந்தவுடனே நித்யா வேகமாக வீட்டிற்குள் ஓடினாள். தன் அறையினுள் நுழைந்த நித்யாவை பின்தொடர்ந்து சென்றான் வருண். நித்யா, நில்லுடி என்று அவள் கையை பிடித்து நிறுத்தினான். என்ன வருண், என்ன வேணும் உங்களுக்கு இப்போ என்று கோபத்துடன் கேட்க, பொண்டாட்டி கொஞ்சம் சிரிடி, பேசுடி, நம்ம 2 பேரும் சுவிட்சர்லாந்துக்கு ஹனிமூன் போக போகிறோம் என்றான். அதற்கு நித்யா எந்த ஒரு ஆர்வமும் இன்றி, இப்போது ஹனிமூன் ஒன்று தான் இங்கே குறைச்சல், என்னால் எங்கேயும் வர முடியாது என்று கூறிவிட்டு படுக்கை அறையை விட்டு வேகமாக வெளியே சென்றாள். வருண் சட்டென்று எழுந்து தன் அம்மாவிடம் சென்று விஷயத்தை கூறினான். கிச்சனில் வேலை செய்து கொண்டிருக்கும் நித்யாவை பார்வதி அழைத்தார். நித்யா, வருண் உனக்காக சுவிட்சர்லாந்துக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் நீ வரமாட்டேன்னு சொன்னியாமே. அவன்தான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லாமல் இருந்துட்டான். இப்போது நீ போகலைன்னா டிக்கெட் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும்ல, அதனால் அவன் கூட போயிட்டு வாமா என்று அன்போடு கூற, நித்யாவால் அத்தையின் பேச்சை தட்ட முடியாமல் சம்மதித்தாள். படுக்கை அறைக்கு சென்ற நித்யா லக்கேஜ்களை பேக் செய்ய ஆரம்பித்தாள். அப்போது உள்ளே வந்த வருண் கட்டிலில் படுத்துக்கொண்டே, ஏய் பொண்டாட்டி, என்னடி இவ்வளோ துணி எடுத்து வச்சிருக்க என்று நக்கலாக கேட்க, அவளோ குளிருக்கான ஸ்வெட்டர்களை எடுத்து உள்ளே வைத்தாள். இவ என்ன ஸ்வெட்டர்லாம் எடுத்து வைக்கிறா, நம்ம ரொமான்ஸ் பிளானுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குமே என்று யோசித்த வருண் நித்யா ஃபோன் பேசிக்கொண்டு வெளியே சென்ற சமயம் பார்த்து அந்த லக்கேஜை திறந்து ஸ்வெட்டர்களை எடுத்து மீண்டும் கபோர்டின் உள்ளே ஒளித்து வைத்து விட்டான். அன்று இரவு நித்யா விளக்கை அணைத்துவிட்டு படுக்க செல்ல, வருண், பொண்டாட்டி எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுடி, கொஞ்சம் தலை பிடிச்சு விட என்றான் சோர்வாக. நித்யாவும் மனமிறங்கி தைலத்தை எடுத்து கொண்டு வந்து வருணின் நெற்றியில் மசாஜ் செய்ய, வருண் அவளது மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டான். நித்யாவின் அன்பான கவனிப்பில் வருண் அவளை காதலோடு அணைக்க முயல, அவளோ, ஹோ, இதுக்கு தான் தலைவலின்னு சொன்னீங்களா என்று கோபத்துடன் கூறிவிட்டு தலையணையை அவன் மேல் போட்டுவிட்டு படுத்து உறங்கினாள்.
மறுநாள் காலை இருவரும் ஏர்போர்ட் சென்று விமானத்தில் ஏறினர். விமானம் டேக் ஆஃப் ஆகும் பொழுது நித்யாவிற்கு பயத்தில் கண்கள் கலங்க தன்னை அறியாமல் வருணின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். ஏய் பொண்டாட்டி, பயப்படாதடி, நான் இருக்கேன்ல என்று வருண் அவளது கைகளை தன் கைகளுக்குள் பொதிந்து கொண்டு தைரியம் கூறினான். ஜன்னல் வழியே தெரிந்த அழகிய பனிமலைகளின் காட்சியை பார்த்தபடி இருவரும் சுவிட்சர்லாந்தை வந்தடைந்தனர். அங்கு அவர்கள் புக் செய்திருந்த அழகிய பனிச்சறுக்கு ரிசார்ட் அறைக்குள் நுழைந்தனர். நித்யா பயண கழுப்பு நீங்க குளித்துவிட்டு ஒரு மெல்லிய பாத்ரோப் அணிந்து வெளியே வந்தாள். அங்கு நிலவிய கடும் குளிரை தாங்க முடியாமல் தன் லக்கேஜில் ஸ்வெட்டரை தேடினாள். என்ன இது, ஸ்வெட்டர் காணோம் என்று அவள் குழம்ப வருண் மெதுவாக அவள் அருகில் வந்து, நல்லா தேடிப்பாருடி என்று கள்ளச்சிரிப்புடன், நான் நல்லா தேடிட்டேன், இங்கே இல்லை, குளிர் வேற என்னால் தாங்க முடியல என்று அவள் நடுங்க, அதுக்கேண்டி கவலைப்படுற, என் அன்புலையும் அணைப்புலையும் இருக்கிற சூடு போதும் வா என்று வருண் அவளை தன் நெஞ்சோடு சேர்த்து கட்டி அணைத்து கொண்டான். அறைக்கு வெளியே பனி பொழிந்து கொண்டிருக்க அறையின் ஒரு ஓரத்தில் இருந்த நெருப்பு உலை அந்த அறையை மிதமான வெளிச்சத்திலும் கதகதப்பிலும் வைத்திருந்தது. வருணின் மாறாத அன்பும் பாசமும் நித்யாவின் கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கரைய வைத்தது. அவளது முகத்தில் வெட்கம் பளபளக்க வருண் அவளது நெற்றியில் தனது காதலின் முத்திரையை பதித்தான். இத்தனை நாள் இருந்த ஊடல் மறைந்து இருவரின் மனங்களும் காதலால் ஒன்றிணைந்தன. அந்த பனிக்கால இரவு அவர்களின் வாழ்நாளில் மிக அழகான காதல் இரவாக மாறியது.